அன்னவர்களை அழைக்கின்றோம். மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லன் ஃபல்யதஃபல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. பக்தரட்சகனும் சர்வ ஜீவதயாபரனுமாகிய ஏகவல்லோனாம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அருளுருவாய் அன்புருவாய் அகிலம் சுரக்க அகிலத்தில் அவதரித்த அன்னலம் கண்மணியாம் ஆருயிர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்கள் சொன்ன மொழிகளை நடந்த வழிகளை பின்பற்றி உயர்ந்த நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், முஸ்லீமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இறைவா நீயே ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் சொல்லி அருள்வாயாக என்று வேண்டியதற்கு பிற்பால், இந்த இடத்தின் நாயகர் ஒட்டுமொத்த இலங்கை மண்ணுக்கும் குதுபாகவும் கௌசாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் குதுபே செய்லான் கௌதே சரந்தீப் ஷேக் உஸ்மான் வலிநாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும், இந்த மாதத்தின் நாயகர் குதுபுல் ஹிந்த் கரீபே நவாஸ் அதாஏ ரசூல் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்டி அல் அஜ்மீரி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினதும், ஏனைய ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள் அனைவர்களின் கால்பாதத்தையும் என் உச்சந்தலை மேல் சுமந்தவனாய் எனதுரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, குதுபுல் ஹிந்த் கரீபே நவாஸ் அதாஏ ரசூல் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்டி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனிதம் நிறைந்த மனாக்கிம் வைபவத்திலே நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் ஹாஜா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் வாழ்க்கை சரிதைகளை 2 நாள் 3 நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, அவுலியாக்களை கொண்டாடுவது என்பதும், அவுலியாக்களை பற்றி பெருமை பேசுவது என்பதும், அவுலியாக்களை பற்றி மற்றவர்களுக்கு மத்தியில் போதிப்பது என்பதும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. தனிப்பட்ட சிலர்களின் உரிமை குரலாக இன்று அவுலியாக்களை பற்றி பேசுவது சமுதாயத்துக்கு மத்தியிலே மாறியிருக்கிறது. காரணம், இன்று அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்ற இந்த கொள்கைக்கு அப்பாற்பட்ட பொதுவாக எல்லா கொள்கைவாதிகளும் ஒருமித்த குரலில் எல்லோரும் ஏகோபித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவுலியாக்கள் என்று ஒரு தனிப்பட்ட கூட்டம் இந்த உலகத்தில் இல்லை. உதாரணமாக நாம் கொண்டாடுவது போல குதுபு நாயகம், ஹாஜா நாயகம், ஷாஹுல் அமீர் நாயகம், எஜமான் பாதுஷா நாயகம் என்றெல்லாம் கொண்டாடுவது போன்று தனிப்பட்ட ஒரு அவுலியாக்கள் என்று ஒரு கூட்டம் இல்லை. ஆக யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறார்களோ, சொன்னவர்கள் அனைவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட, அல்லாஹுவை ஏற்ற, அல்லாஹுவை நம்பிய அனைவர்களும் அவுலியாக்கள் தான். இடையில் அது என்ன ஹாஜா நாயகம் மௌலியா, அது என்ன குதுபு நாயகம் மௌலியா, அது என்ன ஷாவுல் அமீதாண்டக அவுலியா, இப்படி எல்லாம் இல்லை. எல்லோரும் அவுலியாக்கள் தான். ஆண்களும் பெண்களும் இறைவனை பொருந்திக் கொண்ட எல்லோரும் அவுலியாக்கள் தான். வழிமாறுகள் என்று ஒரு தனிப்பட்ட கூட்டத்தினர்கள் இல்லை என்பதாக சிலர்கள் வாதிட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லோரும் அவுலியாக்கள், அல்லாஹுவை நம்பியினால் அது அவுலியாக்கள் என்று வந்துவிட்டால், உலகத்தில் அல்லாஹுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் அவுலியாக்கள் என்று வந்துவிட்டால், முதலாவதாக அவுலியா என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியா என்ற வார்த்தைக்கு தமிழ் கருத்தை நாம் சொல்லுவது என்றால் இறைநேசன், அல்லாஹுவை அன்பு வைத்தவர், அல்லாஹுவை அடைந்தவர் இறைநேசர் என்பதாக பொருள்.
ஆக எல்லோரும் அல்லாஹுவை ஏற்றிருக்கிறார்கள். எல்லோரும் அல்லாஹுவை ஏற்றதால் எல்லோரும் அவுலியாக்கள் என்பால் உதாரணமாக இஸ்லாம் என்ற அளவு சிதைவடைகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக நம்முடைய தர்கா ஷரீப் ஷேக் உஸ்மான் வலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தர்கா ஷரீஃபை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அந்நியவர்கள் வருகின்றார்கள். இந்துக்கள் சகோதரர்கள் வருகிறார்கள், பௌத்த சகோதரர்கள் வருகிறார்கள். வந்து அவர்களின் தேவைகளை பற்றி நிவர்த்தி செய்கின்ற பொழுது அல்லாஹுவின் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்பதாக சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்றால் அல்லாஹுவை அவர்கள் நம்பிக்கை வைத்ததினால் இந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் என்னுடைய தேவைகள் பூரணமாகும், என்னுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறும் என்று இறைவனை நம்பி அவர்கள் இந்த மாளிகைக்கு வருகிறார்கள். எனவே அல்லாஹுவை நம்பி வருகின்ற இந்துக்களும் அவுலியாக்களா, பௌத்தர்களும் அவுலியாக்களா என்று ஒரு கேள்விக்குறி இந்த இடத்தில் வரும். அல்லாஹுவை நம்பிய எல்லோரும் அவுலியாக்கள் தான் என்று ஒரு வாதாட்டம் வருமாயின், அல்லாஹுவை நம்பி பள்ளிவாசலுக்கு வருகின்ற தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்ற இந்துக்களும் அவுலியாக்கள் தான் அல்லது அதை அடுத்து ஒப்பிட்டு வருகின்ற அனைத்து மதவாதிகளும் அவுலியாக்கள் தான் என்று வந்துவிடும். ஆக அல்லாஹுவை ஏற்ற எல்லோர்களும் அவுலியாக்கள் இல்லை என்பது விளங்குகிறது. அல்லாஹுவை ஏற்ற எல்லோரும் அவுலியாக்கள் இல்லை என்று வருகிறது. அது மாத்திரமல்ல, பறவைகளை நாம் எடுத்தால் பேசும் பறவை, பேசாத பறவை என்று இரண்டு வகை இருக்கிறது. கிளி, மைனா போன்ற பறவைகள் பேசுகின்ற பறவை. ஒரு கலிமா சொன்னோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு இஸ்லாமியர் ஒரு கிளியை வளர்த்து சதா காலமும் அல்லாஹுவை நம்பிக்கை வை என்று அந்த கிளிக்கு சொன்னால் 10 நாள் கழித்து நீ யாரை நம்பி இருக்கிறாய் என்று கேட்டால் அந்த கிளியும் சொல்லும் நான் அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன் என்று. எனவே அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவதால் கிளியும் அவுலியாவாகி முடியுமா? அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னதால் கிளியும் அவுலியா, மைனாவும் அவுலியா, கிறிஸ்தவர்களும் அவுலியா, பௌத்தர்களும் அவுலியா, ஏனைய இந்துக்களும் அவுலியாக்கள் என்று வந்து விடுமா? இல்லை. ஆக அல்லாஹுவை நம்பியவர்கள் எல்லோரும் அவுலியாக்கள் இல்லை என்று வந்து விடுகிறது. ஆக அவுலியாக்கள் என்று தனிப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இரண்டாவது வாதம், அவுலியாக்கள் இறைநேசர்கள் என்பது நபிமார்களுக்கு மட்டும் என்று வாதிடவும் முடியாது. அது ஏன்? எல்லா நபிமார்களும் அவுலியாக்கள் தான். எல்லா நபிமார்களும் அவுலியாக்கள் தான். அவுலியாக்கள் எல்லோரும் நபிமார்களா என்றால் இல்லை. எல்லா அவுலியாக்களும் நபிமார்கள் இல்லை, ஆனால் எல்லா நபிமார்களும் அவுலியாக்கள் தான். அது எப்படி? உதாரணத்துக்கு கொண்டு சொல்லி விளங்கப்படுத்துவதாக இருந்தால், கொக்கு எல்லாம் வெள்ளை கலராக இருக்கும். கொக்கு, பறக்கின்ற கொக்கை எடுத்தால் எல்லா கொக்கும் வெள்ளை கலராக இருக்கும். வெள்ளை எல்லாம் கொக்கா என்றால் இல்லை. நான் கழுத்திலே போட்டிருக்கின்ற தலைப்பாகையும் வெள்ளைதான். எனவே தலைப்பாகை வெள்ளை என்பதால் தலைப்பாகையும் கொக்கு, போட்டிருக்கின்ற தொப்பி வெள்ளை என்பதால் தொப்பியும் கொக்கு, அடித்திருக்கின்ற பெயிண்ட் வெள்ளை என்பதால் வெள்ளை கலர் பெயிண்டும் கொக்கு என்று வந்து விடுமா? இல்லை. ஆக நபிமார்கள் எல்லாம் அவுலியாக்கள், அவுலியாக்கள் எல்லாம் நபிமார்கள் அல்ல. ஆக நபிமார்கள் என்பவர்கள் தன்னிலே அவர்கள் விலாயத்தை அடைந்தவர்கள், அது அல்லாமல் தனிப்பட்ட அவுலியாக்கள் என்று ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது. ஆக அருமையானவர்களே, அப்ப அல்லாஹுவின் அவுலியாக்களாக இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவும் அவர்களை நம்ப வேண்டும், இவர்களும் அல்லாஹுவை நம்ப வேண்டும். இரண்டு பேரும் இரண்டு பேரை நம்பி யாரையெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்து இருக்கிறானோ அவர்கள்தான் வழிமார்கள் என்று ஆகிவிடும். நாமும் அல்லாஹுவை ஏற்றிருக்கிறோம்.
அல்லாஹ்வும் நம்மை ஏற்றிருக்கிறான். அதனால் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் அவுலியாக்கள் என்று வாதிட முடியுமா என்றால் அதுவும் முடியாது. எப்படி? நானும் கலிமா சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் என்னை நாடி இஸ்லாத்தின் பக்கம் வைத்திருக்கிறான், உங்களையும் நாடி இருக்கிறான், கலிமா என்ற சத்திய மார்க்கத்தை உங்களுக்கு போதித்து உங்களையும் முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். ஆகவே நானும் அவுலியா நீங்களும் அவுலியா என்று வந்து விடுமா என்றால் அதுவும் இல்லை. அது எப்படி இல்லை? நாமும் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம், அவுலியாக்களும் அல்லாஹுவை நம்பி இருக்கிறார்கள். ஆனா அவுலியாக்கள் வைத்த நம்பிக்கைக்கும் நாம் வைத்த நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவுலியாக்கள் வைக்கின்ற நம்பிக்கைக்கும் நாம் வைக்கின்ற நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்ப்பது என்றால் நாம் வைத்திருப்பது வரும் சாதாரண நம்பிக்கை, வாய்ப்பேச்சின் ஊடாக நம்பிக்கை. பொறுமையை பத்தி தலைப்பு தந்தா துண்டு பறக்க பேசுவார்கள் மௌலைமார்கள், நாங்களும் தான், எல்லாரும் தான். ஒரு பொறுமையை பத்தி ஒரு தலைப்பு தந்தா துண்டு பறக்க பேசுவோம். ஆனா எங்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் அந்த பொறுமை வருகிறதா என்றால் இல்லை. எங்களுக்கு யாராவது துரோகம் செய்தால், ஏமாற்றினால், அடித்து விட்டால், ஏசி விட்டால் எங்களுக்கு அந்த பொறுமை இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆக பொறுமை என்பவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொறுமையை பற்றி போதிக்கிறோம், அதன் உண்மை யதார்த்தம் நம்மிடத்தில் இல்லை. அப்படித்தான் நாமும் ஈமான் கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்கிறோம். வழிமாறுகள் கொண்ட ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அவுலியாக்கள் என்பவர்கள் தனிப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் என்று விளங்குகிறது. இந்த இப்படி தனிப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் அவுலியாக்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். அதைத்தான் நேரப்பட நான் ஓதின ஆயத்து சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரிய வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அவர்களுடைய வழியை காட்டுவாயாக. எல்லோரும் நேர்வழி பெற்றவர்கள் என்றால் யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அவர்களின் வழி என்று ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும்? யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களின் வழி என்று ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நேர்வழி பெற்றவர்கள் குறிப்பிட்ட கூட்டத்தினர்கள் தான். அந்த கூட்டத்தினர்கள் சென்ற வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்றால் அவுலியாக்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினர்கள், அந்த கூட்டத்தினர்கள் சென்ற வழிதான் நேர்வழி. அந்த நேர்வழிதான் தரீக்கத்தினுடைய வழி. அது என்ன வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், வழி சருகி போனவர்களின் வழி அல்ல. வழி சருகி போனண்டா அபூ ஜஹில், உத்துபா, ஷைபா இவர்களின் வழி அல்ல. கண்மணி நாயகத்தை பின்பற்றி சென்றார்களே சில சஹாபிகள், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட கடைகோடி சஹாபாக்களும், அப்ப எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் நேர்வழி பெற்றவர்கள் என்பவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள். அதே போன்று நீங்கள் பாருங்கள், அத்தஹியாத்தை ஓதுகின்றோம் தொழுகையிலே. அத்தஹியாத்தை ஓதுகின்ற பொழுது கடைசி அத்தஹியாத்து ஒரு மனிதனுக்கு ஃபர்லு. 2 ரக்காத்து தொழுதா 2வது ரக்காத்தில் ஓத அத்தஹியாத்து ஃபர்லு, 4 ரக்காத்து தொழுதா 4வது ரக்காத்தில் ஓதுற கடைசி அத்தஹியாத்து ஃபர்லு. இந்த அத்தஹியாத்துடைய ஃபர்லை ஓதுகின்ற பொழுது எப்படி ஓதுகிறோம்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ் எங்களில் நின்றும் சாலிகான அடியார்கள் மீது நீ ஸலாம் சொல்லுவாயாக. சாலிகான அடியார்கள் என்பவர்கள் சிலர்கள் தான். அதனால் தான் யா அல்லாஹ் எங்களில் நின்றும் எல்லா முஸ்லிம்களின் மீது நீ ஸலாத்தை சொல்லு என்று அங்கே வரவில்லை. பொதுவாக சாலிகான அடியார்களுக்கு மட்டும் நீ ஸலவாத்து சொல்லு. சாலிகான அடியார்களுக்கு தான் இன்னும் ஒரு பெயர் அவுலியா என்பது. அவுலியா என்பதும் இறைநேசர்கள் என்பதும் அந்த சாலிகான அடியார்களுக்கு வைக்கப்பட்ட பல பெயர்கள். வானத்தை நீங்கள் எடுங்கள், வானம் என்பது ஒரு பெயர், ஆகாசம் என்பது ஒரு பெயர், வானிலை என்பது ஒரு பெயர்,
இப்படி சூரியனை எடுத்தால் பல பெயர்கள், சந்திரனை எடுத்தால் பல பெயர்கள். சந்திரன் என்பது ஒரு பெயர், சந்திரனுக்கு அதே போன்று நிலவு என்பது ஒரு பெயர், முழுமதி என்பது ஒரு பெயர். இப்படி வழிமார்கள் சாலிஹீன்களுக்கு கொண்ட பல பெயர்கள் தான் அவுலியாக்கள் என்பதும் இறைநேசர்கள் என்பதும் சாலிகான அடியார்கள் என்பதும். ஆக அருமையானவர்களே, வழிமார்கள் என்ற ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினர்கள் தான் வழிமார்கள். அதனால் தான் நாம் அந்த வழிமார்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக அருமையானவர்களே, இந்த வழிமார்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பன்னூற்றுக்கணக்கான எச்சரிக்கைகளை, பன்னூற்றுக்கணக்கான படிப்பினைகளை, பன்னூற்றுக்கணக்கான வாழ்க்கை முறைகளை இந்த அவுலியாக்களின் தத்துவத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒருவன் இந்த உலகத்தில் வாழுவது என்றால் யாருடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும்? அவுலியாக்களின் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வாழ தேவையில்லையா என்றா, அவுலியாக்களின் வாழ்க்கையை ஒருவன் பின்பற்றுகிறான் என்றால் தன்னகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றுகிறான் என்றுதான் அர்த்தம். அதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் ஃபர்லாக்கி வச்சிருக்கான். ஏற்கனவே நான் ஓதின மாதிரி, எப்படி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டுவாயாக. அது எந்த வழி? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அவர்களின் வழி. யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாய், அந்த நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதை இன்னும் ஒரு திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சில குர்ஆன் ஆயத்துக்கு தஃப்சீராக அமையும். ஒரு குர்ஆன் ஆயத்து இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு விரிவுரையாக அமையும். அப்ப இந்த நேர்வழி பெற்ற அந்த கூட்டத்தினர்கள் யாரு? அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன, நபிமார்களில் நின்றும், வஸ்ஸித்தீகீன, சித்தீகீன்களில் நின்றும், வஷ்ஷுஹதாஇ, ஷுஹதாக்களில் நின்றும், வஸ்ஸாலிஹீன், சாலிகான அடியார்களில் நின்றும். சாலிகான அடியார்ண்டா யாரு? கருவாட்டு கடையில வெற்ற கருவாட்டு வியாபாரியா? சாலிகான அடியார்கள் என்றால் யாரு? அல்லாஹுவின் இறைநேசர்கள், அவுலியாக்கள். அந்த அவுலியாக்கள் சென்ற வழியை எங்களுக்கு தருவாயாக, ஆமீன் என்று சத்தம் ஆமீன் சொல்றோம். தொழுக முடிச்சிட்டு வந்து கேட்கிறோம், அவுலியாண்டா யாரு? அப்ப நீ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்லையா? தொழுதுட்டு வந்து கேட்க அவுலியாக்கள்னா யாரு? சூரத்துல் ஃபாத்திஹா நீ ஓதல்லையா? அருமையானவர்களே, இப்படி ஒருவன் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் இந்த உலகத்தில் அவுலியாக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். அப்படி என்றால் அவுலியாக்களின் மகிமை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் சர்வ உலகத்தையும் ஒவ்வொரு வழிமார்களின் கையிலே கொடுத்திருக்கிறான். அவுலியாக்கள் எந்த அளவு வல்லமை பெற்றவர்கள் என்றால் சர்வ உலகத்தையும் அவுலியாக்களின் கையிலே அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்து இருக்கிறான். அவுலியாக்களின் கரத்திலே சர்வ உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்து இருக்கிறான். எதை வேண்டுமோ அதை தருவார்கள் வழிமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு போதித்து காட்டி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கியாமத்து நாளையிலே சில கூட்டத்தினர்கள் இருப்பார்கள். வஹும் அலா மனாபீர, அந்த சில கூட்டத்தினர்கள் கியாமத்துடைய நாளையிலே எழுப்பப்படுவார்கள். எல்லா மனிதர்களும் கியாமத்துடைய நாளையிலே எழுப்பப்படுகின்ற நேரத்தில் சில கூட்டத்தினர்கள் அங்கே எழுப்பப்படுவார்கள். அந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் வஹும் அலா மனாபீர, மனாபீர் மின்பர் மேடைகளிலே அந்த கூட்டத்தினர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். கியாமத்தினால சில கூட்டங்கள் அல்லாஹ் எழுப்புவான். அதிலே சில கூட்டத்தினர்கள், ஒரு கூட்டத்தினர்கள் மின்பர் மேடைகளிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். வுஜூஹுஹும் நூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களின் முகத்திலே பிரகாசங்கள் தோன்றிக் கொண்டிருக்கும். மலக்குமார்கள் கண்டு கேட்பார்களாம், யஹ்பிதுஹுமுல் அன்பியாஉ, அதாவது சில மலக்குமார்கள் இந்த காட்சியை பார்த்து மின்பர் மேடையிலே முகம் பிரகாசம் உடையவர்களாக சில அடியார்கள் இருப்பதை பார்த்து நபிமார்களும் ரசூல்மார்களும் கேட்பார்களாம், யா அல்லாஹ்
யா அல்லாஹ், இங்கே நாங்கள் இருக்க இந்த மிம்பர் மேடைகளிலே முகங்கள் பிரகாசித்த வண்ணம் சிலர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்பார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன பொழுது சஹாபிகள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், மற்றைய நபிமார்கள் எல்லாம் அதிசயப்பட்டு கேட்கின்ற அளவுக்கு, மற்றைய நபிமார்கள் எல்லாம் ரசூல்மார்கள் எல்லாம் அதிசயப்பட்டு கேட்கிறார்களே, இவர்கள் யார் என்று. நாயகமே, யார் யார் ரசூலல்லாஹ் அந்த கூட்டம்? கேட்ட பொழுது ஹும் கௌமுன், அவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஹும் அவுலியாஉஹும், இவர்கள் அல்லாஹ்வின் இறைநேசர்கள், அவுலியாக்கள் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற அந்த வசனத்தையும் தொடர்ந்து ஓதி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிமார்களுக்கு கொடுத்த மகத்துவத்தை பாருங்கள், கண்ணியத்தை பாருங்கள். அந்த மகத்துவமிக்க அவுலியாக்கள், வலிமார்கள், அவ்வளவு பேர்களுக்கு மத்தியிலும் வலிமார்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் மின்பர் மேடைகளிலே அமர்த்தி வைத்திருக்கிறான் என்றால் வலிமார்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அருமையானவர்களே, இந்த வலிமார்களை தான் நாம் கொண்டாடுகின்றோம், கண்ணியப்படுத்துகிறோம், மரியாதை கொடுக்கிறோம். எல்லோரையும் போன்று அவர்களை பார்ப்பது இல்லை. எல்லோரும் மனிதன், வலிமார்களும் மனிதன், ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி நாயகமும் மனிதன், ஃபாசில் மௌலவி நானும் மனிதன், நீங்களும் மனிதர் என்பதால் எல்லா மனிதர்களையும் ஒரே கண்ணில் பார்ப்பது கூடாது. என்னத்த பெரிய, அவரும் ஒரு மனிதர் தானே, அவருக்கு என்னதுக்கு அப்படி பெரிய கந்து, அவருக்கு எப்படி அவ்வளோ பெரிய இது, அவருக்கு என்ன அவ்வளோ மரியாதை என்று பார்ப்பது கூடாது. தரத்தையும் தகுதியையும் சேர்த்து அந்தஸ்துக்கள், படித்தரங்கள் வித்தியாசப்படும். தரத்தையும் தகுதியையும் சேர்ந்து படித்தரம் வித்தியாசப்படும். மீன் மார்க்கெட்ல மீன் அறுக்கிறானே மீன் வியாபாரி, இவனை கொண்டு போய் கோர்ட்ஸ்ல வாதிட வைக்க முடியாது. கருவாட்டு கடையில கருவாடு இருக்குதவன லோயர் கோட்டை போட்டுக்கொண்டு நீ எனக்கு சப்போர்ட்டா வாதாடுன்னு சொல்ல முடியாது. உனது தகுதிக்கு நீ கருவாடு தான் வெட்ட வேண்டும், உனது படிப்பின் தகுதிக்கு நீ லோயராக இருக்கிறாய், நீதான் வாதிட வேண்டும். அந்த தகுதியையும் தரத்தையும் தராதரத்தை வைத்து அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படும். மீன் கடைக்கு போய்த்து அவனுக்கிட்ட, சார் 3 கிலோ மீன் வட்டி தாங்க சார் என்று யாரும் கேட்பது கிடையாது. அல்லது ஒரு லோயரிடத்திலே யாராவது சென்று, அந்த லோயரிடத்திலே சென்று அவரிடத்திலே சென்று, மச்சான் 5 நாளைக்கு இப்படி வா இப்படி செய் என்று சொல்ல முடியாது. படித்தவனின் தரத்தை வைத்து அவனின் அந்த படிப்புக்கு ஏற்ற மரியாதை கொடுக்கப்படும். மீன் கடையிலே வேலை செய்பவனுக்கு, கரிவாட்டு கடையிலே வேலை செய்பவனுக்கு அவனுக்குரிய மரியாதை கொடுக்கப்படும். அதுபோன்று சாதாரண உலக கல்வியை படித்தவர்களுக்கு அந்த படிப்பை வைத்து மரியாதை கொடுக்கப்படும் என்றால், தக்குவாவின் அடிப்படையிலே, இறையச்சத்தின் அடிப்படையிலே அல்லாஹுவை சென்றடைந்த அவுலியாக்களுக்கு எப்படி மதிக்க வேண்டும்? எல்லோரையும் ஒரே கண்ணிலே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்தஸ்து, தகுதி, பெயர் வித்தியாசப்பட, அந்த பெயரோடு சேர்ந்த விடயத்துக்கும் வித்தியாசம் வந்துவிடும். இந்த பள்ளி வாசல் என்பது சாதாரண ஒரு கல்லும் மண்ணும் பதித்த ஒரு கட்டிடம், இந்த பள்ளி வாசல் என்பது. அதே போன்று பள்ளி வாசலிலே ஓதப்படுகின்ற குர்ஆன் என்பது எல்லோத்தையும் போன்று வைக்கோலினால் செய்யப்பட்ட ஒரு பேப்பரிலே எழுதப்பட்ட, அச்சிடப்பட்ட சில வசனங்கள். நாம் படிக்கின்ற தமிழ் அகராதி அல்லது நாம் படிக்கின்ற ஏதோ ஒரு பாட புத்தகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதுவும் வைக்கோலினால் செய்யப்பட்ட பேப்பர் தான். குர்ஆன் என்பதும் வைக்கோலினால் செய்யப்பட்ட ஒரு பேப்பரிலே குர்ஆன் எழுத்துக்களை அச்சிட்டு எடுத்திருக்கிறோம். அதே போன்று அதே வைக்கோலினால் செய்யப்பட்ட பேப்பர் துண்டிலே தான் தமிழ் அகராதியும் எழுதப்பட்டிருக்கிறது.
தமிழ் அகராதியை எடுத்து நாம் கையை துடைப்போம், வாயை துடைப்போம், டஸ்ட்பினிலே வீசி விடுவோம். அதே பேப்பர் துண்டிலே தான் குர்ஆனும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேப்பர் துண்டை எடுத்து வாயை துடைக்க முடியுமா? கையை துடைத்து டஸ்ட்பினிலே போட முடியுமா? வித்தியாசம் வருகிறது. இரண்டும் பேப்பர் தான். குர்ஆன் என்ற அடிப்படையில் அது வந்தால் அதற்குரிய மகிமையை கொடுக்க வேண்டும். மற்றைய பெயர்களில் வந்தால் அதற்குரிய மகிமையை கொடுக்கப்பட வேண்டும். இந்த தொப்பி இருக்குல்ல, இந்த தொப்பி பஞ்சினால் செய்யப்பட்டது. இந்த தொப்பி என்பது பருத்தி பஞ்சினால் செய்யப்பட்டது. நூல் பருத்தி பஞ்சி. உள்ளுக்கு போடுகின்ற ஆடையும் பருத்தி பஞ்சினால் தான் செய்யப்பட்டது. பச்சையாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவது என்றால் அப்படித்தான். உள்ளுக்கு போடுகின்ற லங்கட் கூட பருத்தி பஞ்சினால் தான் செய்யப்பட்டது. ஆக இரண்டும் பருத்தி பஞ்சு என்று உள்ளாடையை எடுத்து தலையிலே போட்டு தொப்பியை எடுத்து உள்ளாடையாக பாவிக்க முடியுமா? முடியாது. இரண்டும் பஞ்சுதான் என்று வாதிட்டால் முட்டாள்தனம். அப்படி எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் மனிதர்கள் தான். இறை நேசர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களின் மகத்துவமும் மகிமையும் கண்ணியமும் தனிப்பட்டு, பொதுமகன் என்று வந்துவிட்டால் அவனின் மகத்துவமும் மகிமையும் தனிப்பட்டு விட்டது. இப்படி அருமையானவர்களே, அவுலியாக்கள் என்று வந்துவிட்டால், அவுலியாக்கள் என்று வந்துவிட்டால் எல்லோரையும் பார்க்கின்ற கண்ணிலே அவர்களை பார்த்து என்ன அவர்கள் தனிப்பட்ட மரியாதை கொடுக்க வேண்டுமா? களிமா சொன்னவன் எல்லாருமே இறைநேசன் தானே, அல்லாஹுவை ஏற்ற எல்லாருமே, அல்லாஹுவை நம்பிய எல்லோருமே இறைநேசர்கள் தானே என்று வாதிட்டால் அது முட்டாள்தனம். அருமையானவர்களே, ஆக வலிமார்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட சில மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கு என்று சிலப்பட்ட மகத்துவம் கண்ணியம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்கள் தான், சஹாபிகளும் மனிதர்கள் தான். ஆனால் நபிகள் நாயகத்தை மனிதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதித்து காட்டினார்கள் அந்த சஹாபாக்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரத்தத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீரி, பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராம், இரத்தம் உங்களுக்கு ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பன்றியின் இறைச்சி ஹராம், ரத்தம் ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப ரத்தத்தை ஒரு கிளாஸ்ல எடுத்து யாருக்காவது குடிக்க கொடுப்பது ஹலாலா ஹலாமா இஸ்லாத்துல ஹராம், சுத்த ஹராம். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீர், வத்தமு ரத்தம் உங்களுக்கு ஹராம் என்பதாக. அப்ப ஒரு கிளாஸ் கையை வெட்டி ஒரு கிளாஸ் ரத்தத்தை எடுத்து யாருக்காவது குடிக்க கொடுப்பது ஹராம், குடிக்க கொடுப்பதும் ஹராம், குடிப்பதும் ஹராம். இஸ்லாத்தின் தீர்வு அதுதான். என்னை போன்று உங்களை போன்று இரண்டு கால் படைக்கப்பட்ட கண் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தோற்றத்தில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை நகம் களைகிறார்கள், கையில் இருந்தும் ரத்தம் வருகிறது. சஹாபியை அழைத்து கொடுக்கிறார்கள், சஹாபியே இந்த ரத்தத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு வாங்குவோண்டு. அந்த சஹாபி சரியா ரசூலுல்லாஹ் தாருங்கள் என்று ரத்தத்தை எடுத்து செல்லுகிறார்கள். எடுத்து சென்று சிறிது நேரத்துக்கு பின் வந்து, நாயகமே வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். தோழரே, ரத்தத்தை புதைத்து விட்டீர்களா என்று கேட்ட பொழுது ஒரு விதமான புன்புறுவல் சிரிப்பு சிரித்தார்கள் அந்த சஹாபி. தோழரே, நீங்கள் குடித்து விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ரத்தத்தை, அப்படித்தானே? ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களின் ரத்தத்தை பூமியிலே தோண்டி புதைப்பதற்கு என் மனமிடம் கொடுக்கவில்லை நாயகமே, அதனால் நான் குடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். அப்படியா? என் ரத்தத்தை குடித்த உங்களை நரகம் தீண்டாது தோழரை என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோற்றத்தில் மனிதர் தான், ஆனால் என் ரத்தத்தை நீங்களும் உங்கள் ரத்தத்தை நானும் குடிப்பது ஹராம். ஆனால் பெருமானாரின் ரத்தத்தை எவன் குடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கவாதிகள். எப்படி வித்தியாசப்படுகிறது? தகுதியையும் தரத்தையும் வைத்து வித்தியாசப்படுகிறது. அதே போன்று மலத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், வெறும் மலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வயிற்றுக்கு உள்ளால கிடந்தாலும் மலம்தான், வெட்டைக்கு வந்தாலும் மலம்தான். ஆனா வயிற்றுக்குள்ளுக்கும் மலத்தை எல்லாரும் வச்சுட்டு
தொழுகிறோம், இஷா தொழுதம், வயிற்று ஆபரேஷன் பண்ணி பார்த்தா எல்லாரும் வயிற்றுக்குள்ளுக்கும் மலம் சலம் இருக்குமா இல்லையா? இருக்கத்தான் செய்யும். மலம் சலம்னா சிலாக்களுக்கு விளங்காட்டி பீ மூத்திரம் என்றுவோம். அது இந்த மலம் சலத்தை வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு எல்லோரும் தொழுதோம், தொழுகை நிறைவேறும். அதே மலத்தை ஒரு சொப்பிங் பேக்கில் எடுத்து அல்லது ஒரு சலத்தை ஒரு சொப்பிங் பேக்கில் எடுத்து பொக்கெட்ல போட்டு கட்டிட்டு தொழுதா தொழுக கூடுமா கூடாதா? தொழுக கூடாது. ஏன் கூடாது? வயிற்றுக்குள் இருந்த மலத்தை சொப்பிங் பேக்கிலே கட்டி கழுத்திலேயோ தொங்க போட்டு அல்லது பொக்கெட்டிலே தொங்க போட்டு தொழுதால் ஏன் கூடாது? ரெண்டும் மலம் தானே. வெளியே வந்தால் சட்டம் வேறு, உள்ளே இருந்தால் சட்டம் வேறு. வெளியே வந்தால் சட்டம் வேறு, உள்ளே இருந்தால் சட்டம் வேறு. இப்படித்தான் வழிமார்கள் என்பவர்கள் எல்லா மனிதர்களையும் போன்றுதான். ஆனால் தனிப்பட்டு இறைவனை அவர்கள் அடைந்ததினால், தக்குவா என்ற அடிப்படையில், இறையச்சம் என்ற அடிப்படையில் அவர்கள் அல்லாஹுவை அடைந்ததினால் மனிதனாக இருந்தாலும் அவர்கள் வேறுபட்டு விட்டார்கள். அவர்களை எல்லோரையும் பார்க்கின்ற கண்ணை போன்று, எல்லோருடனும் நடப்பதை போன்று அவர்களோடு நடப்பது கூடாது. ஆக அருமையானவர்களே, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து தந்தார்கள். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்து தருகிறது. இதற்கு பதிலாக அவுலியாக்களை இப்படி மதிக்க சொல்லி இருக்கின்ற பொழுது, மார்க்கத்தில் இவ்வளவு விடயங்களும் நமக்கு கூறப்படுகின்ற பொழுது, விதண்டாவாதமாக, வெறும் விதண்டாவாதமாக யாரோ பேசிய வார்த்தைகளை இவன் கேட்டுக்கொண்டு சம்பளத்துக்கு கூலிக்கு மாரடிக்கும் சில உலமாக்கள். தானல்ல, தன்னுடைய தலைக்க அந்த அளவுக்கு மண்டகம் மூலல்ல, யாரையாவது பேசுற ஒரு விஷயத்தை இவன் ஆராய்ச்சி செய்து பேசுவது போல் சமுதாயத்துக்கு மத்தியில் வைத்து பிளப்பை நடத்தி கொண்டு இஸ்லாத்தின் கருத்துக்களை, இஸ்லாமிய யதார்த்தங்களை முறியடித்து செல்லுவதில் எவ்விதமான அர்த்தமும் இல்லை அருமையானவர்களே. ஆக இந்த அவுலியாக்கள் என்பவர்கள் தனிப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள். இவர்களுக்கு என்று தனிப்பட்ட சில மரியாதைகள் இருக்கிறது. அந்த தனிப்பட்ட சில மரியாதைகளில் தான் அந்த அவுலியாக்களுக்கு கந்தூரிகள் கொடுப்பதும், அந்த அவுலியாக்கள் பிறந்த தினங்களை கொண்டாடுவதும், அந்த அவுலியாக்கள் மறைந்த மனாக்கிபுகளை ஊரு முழுக்க சொல்லி அதை அமக்களமாக கொண்டாடுவதும் இந்த அடிப்படையில் தான். இஸ்லாத்தில ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. இஸ்லாத்தில அடிப்படை என்னவென்றால், எம்மை வைத்து பிறரை நாம் சிந்திக்க போகக்கூடாது. எம்மை வைத்து பிறரை நாம் ஒரு பொழுதும் சிந்திக்க கூடாது. எனது தரத்தையும் தகுதியையும் வைத்து மற்றவர்களை சிந்திக்க நாம் கூடாது ஒரு நாளும். ஏண்ட தரத்தை வச்சு மைத்திரிபால சிறிசேனை இப்படித்தான் இருப்பான் என்று நான் யோசிக்க போகக்கூடாது. யோசித்தால் என்னுடைய முட்டாள்தனம் அது. நான் இப்படி இருக்க என்னை போன்றுதான் அவனும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம். பிறரை வைத்து எம்மை சிந்திக்கவும் கூடாது, எம்மை வைத்து பிறரை சிந்திக்கவும் கூடாது. அதுதான் அடிப்படை. எனக்கு ஒரு விதத்திலே சில விடயங்கள் ஏறாமல் இருக்கும். நானும் ஒரு மனிதன். நான் என்ற இந்த மனிதத்துவத்திலே வைத்து நாட்டின் ஜனாதிபதியை சிந்திக்க முடியாது. நானும் ஒரு மனிதன் என்று இன்னும் ஒரு மனிதனை நான் போன்று இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது முட்டாள்தனம். அதே போன்று நீங்களும் உங்களை வைத்து என்னை போன்றுதான் அவன் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது முட்டாள்தனம். இப்படி இன்று உலகம் எப்படி மாறி இருக்குது என்றால், நம்மை வைத்து அவுலியாக்களை சிந்திப்பதற்கு இந்த உலகம் தொடங்கிவிட்டது. நம்மை வைத்து அவுலியாக்களை சிந்திப்பதற்கு இந்த உலகம் இன்று தொடங்கி இருக்கிறது. உதாரணமாக காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெருப்பு குன்றத்திலே நுழைந்தார்கள் என்று கராமத்து சரித்திரம் இருக்கிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். காஜா நாயகம் அவர்கள் நெருப்பு குன்றத்திலே நுழைந்த வரலாறு மஜூசிகளின். இப்ப நாம எப்படி தெரியுமா யோசிக்கிற, ஒரு லாம்புல உள்ள நெருப்புக்கு கொஞ்சம் கைய போட்டா உடனே சுடும். அப்ப ஒரு 2 செகண்டாவது லாம்புலுக்கு கைய போடலா, அப்ப எப்படி காஜா நாயகம் நெருப்புக்கு நுழைஞ்சிருப்பாரு?
நாம நெருப்பு குண்டத்துக்கு கைய போடுவதை, நாம் பாய்வதை விட்டு பற்றுகின்ற ஒரு விளக்கிலே கூட ஒரு நிமிடம் கையை வைக்க முடியாத நாம் எப்படி ஹாஜா நாயகம் நுழைந்திருப்பார்? நம்மை வைத்து அவரை யோசிப்பது, நம்மை வைத்து இன்னொருவரை யோசிக்க முற்படக்கூடாது. ஏன்? அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யோசிக்கலாம் தானே. நீங்கள் சொல்லுவது மட்டும்தான் நியதியா? நீங்க ஒரு டெப்ப வாங்கிட்டு இந்த பள்ளி வாசல போடுற டெப் எல்லாம் இந்த சைஸ்ல இருக்கணும்டா அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்க ஒரு ஃபேனை வீட்டுல தொங்க போட்டுக்கிறீங்க, அந்த ஃபேனை போலதான் நானுமே இந்த வீட்டுல ஃபேன் போடணும்டா அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் சட்டம் இல்லை. உன்னுடைய அபிப்பிராயத்தில் அது என்றால் எந்த ஸ்டைல நாங்களும் கேள்வி கேட்போம். அப்ப அதே இது உங்களுக்கு பொருத்தம்டா, உங்களை வைத்து என்னை வைத்து ஹாஜா நாயகம் நெருப்பு குண்டத்துக்குள் நுழைந்து விடுவாரா என்று ஒரு கேள்வி வந்தால், நாமளும் வெளியே போய் சந்திரனை காட்டி அப்படி கையை செஞ்சு பார்ப்போம். 4 தரம் 5 தரம் வருஷத்துல மௌத்தாகும் வரைக்கும் சந்திரனை பார்த்து கையை ஆட்டி கொண்டே இருப்போம். சந்திரன் பிளக்கா இல்லையான்னு பார்ப்போம். சந்திரன் பிளக்குமா? நீ புரந்தத்துல இருந்து மௌத்தாகுத மட்டும் கையை ஆட்டினாலும் சரி, அந்த தொங்கல இருந்து இந்த தொங்கலுக்கு ஓடி ஓடி வந்து அப்படி அப்படின்னாலும் சரி, சந்திரன் பிளக்க மாட்டாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை விரலை அசைக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், சந்திர மண்டலமே 2ஆக தெரித்து பிளக்கிறது. சந்திரன் என்ன சந்திரன், கையசைத்தால் அண்டங்களே அடங்கி போய்விடும். அருமை நாயகத்தின் கரம் பட்டு விட்டால். நான் கையை ஆட்டி பார்த்தேன், சந்திரன் பிளக்கல. அப்ப பெருமானார் ஆட்டி பார்த்தா எப்படி பிளக்கும் என்று சிந்திக்க முடியுமா? நான் அங்கும் இங்கும் ஓடி பார்த்தேன், சந்திரனை இப்படி இப்படி காட்டி பார்த்தேன், அது பிளக்கவில்லை. ஆகவே பெருமானாருக்கும் பிளந்திருக்க முடியாது என்று வாதிடுவது வழிகட்ட முட்டாள்களின் கருத்து. இது போன்று ஹாஜா நாயகம் அவர்கள் நெருப்புக்குள் நுழைந்தார்கள் என்றால் என் ஆண் நெருப்புக்குள் நுழைய முடியாது, எனவே ஹாஜாவுக்கும் நுழைய முடியாது என்று வாதிடுவது அது முட்டாள்தனம், அறிவுக்கு பொருத்தமாக இல்லை. ஆக ஒரு பொழுதும் நாம் நம்மை வைத்து அவுலியாக்களை எடை போட நினைக்க கூடாது. அதே போன்று அருமையானவர்களே, அவுலியாக்களை பேசுவதும் அவுலியாக்களை பின்பற்றுவதும் அவுலியாக்களை பற்றி கொண்டாடுவதும் இன்று தனிப்பட்ட கொள்கைவாதிகளின் ஒரு உரிமை குரல் போராட்டமாக எழுந்திருக்கிறது. எல்லோரும் இல்ல, குறிப்பிட்ட சிலர்கள் உரிமை குரல் எடுத்து கொண்டாடுகிறோம். அப்படி இந்த அவுலியாக்களை ஏற்கின்ற நாம், அந்த அவுலியாக்களை பற்றி பேசுகின்ற நாம், அந்த அவுலியாக்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி மக்களுக்கு மத்தியிலே போதிக்கின்ற நாம், அவுலியாக்களின் குணாகுணங்களை நம்மிலே நாம் பெற வேண்டும். குளங்குடி மஸ்தான் சாஹிப் அலி நாயகம் சொல்லுவார்கள், சுத்த பரிபூரணம் சுக வாழ்வு தண்ணீரோர் சொட்டாயிரம் தொட்ட பேர் நல்ல பேர் என்று குளங்குடி மஸ்தான் சாஹிப் அலி நாயகம் சொல்லுவார்கள். பெரிய ஆலிமாகத்தான் நம்மளால முடியல, பெரிய குத்துபாகத்தான் முடியவில்லை, பெரிய கௌசாக முடியவில்லை என்றாலும் அந்த பட்டத்தை அடைந்த நேசர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறாயே, அது உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும், சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும். சேருகின்ற நாம் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். அவுலியாக்களை வெறுமனே பின்பற்றுகிறோம் என்ற பெயரில் உள்ளெல்லா ஊர்ல உள்ள எல்லா கலசர கூத்தையும் செஞ்சுட்டு நாம அவுலியாக்களை பின்பற்றுறோம் நிச்சயமாக அவர்கள் நமக்கு கை கொடுக்கவும் மாட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில ஆக்கள் சொல்றதை நாம கேட்டிருக்கோம். என்ன, இந்த கஹுவாசிகள சம்பவத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, அவுலியாக்களோடு சேர்ந்த நாயும் சொர்க்கம் போச்சு தானே, அவுலியாக்களோடு சேர்ந்த நாயும் முன்னங்கால் 2ஐயும் நீட்டிக்கொண்டு படுத்த அந்த நாய்கள் கூட சொர்க்கம் சென்றதே என்று நாம் சொல்லுகிறோம். ஆக அவுலியாக்களோடு சேர்ந்த நாயும் சொர்க்கம் சென்றது என்பதனால் நாமும் அந்த நாயை வைத்து நம்மை வைத்து ஒப்பிட முடியாது. காரணம் என்ன?
நாய் நாயாக படைக்கப்பட்டது, மனிதன் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நாய் நாயாக படைக்கப்பட்டது, அந்த நாய்க்கு எந்த ஏவலும் இல்லை, எந்த விலக்கலும் இல்லை. நாய்க்கு அல்லாஹ் சொல்லிக்கிறானா, யா அய்யுல் கல்பு, ஏ நாய் கூட்டமே, அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத ஸகாத்த, ஏ நாய் கூட்டமே ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நாய்க்கு சொல்லவில்லை. அதே போன்று யா அய்யுல் கல்பு, ஓ கல்பு கூட்டமே, நாய் கூட்டமே, நீங்க பாவம் செய்யாதீங்க, அப்படி போகாதீங்க, பொய் சொல்லாதீங்க என்று தடுக்கவும் இல்லை. அப்ப நாய் நாயாக படைக்கப்பட்டது, எந்த ஏவலும் இல்லை, எந்த விலக்கலும் இல்லை. ஆனால் மனிதன் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு சில ஏவல்களும் இருக்கிறது, சில விலக்கல்களும் இருக்கிறது. இப்படி செய்தால் உனக்கு தண்டனை, தொழுதால் நன்மை, தொழா விட்டால் பாவம், ஜினா செய்தால் கசையடி, திருமணம் முடித்து விட்டு ஜினா செய்தால் கல்லெறிந்து கொல்லு, ஜினா செய்யாவிட்டால் ஊருள்ளின் பெண்கள். இஸ்லாத்தில் மனிதன் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஏவலும் இருக்கிறது, விலக்கலும் இருக்கிறது. நாய் நாயாக படைக்கப்பட்டது, ஏவலும் இல்லை, விலக்கலும் இல்லை. ஆகவே அவுலியாக்களோடு சேர்ந்த நாமும் சொர்க்கவாதிகள் தான். ஆனால் ஏவலை பின்பற்ற வேண்டும், ஏவலை பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவன் தான் துல்குவைசரா, நாயகத்தோடு இருந்தவன் தான் துல்குவைசரா. ஆனா அவனுடைய நிலைமை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் நரகத்தின் நாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாயகத்தோடு இருந்தவன் தான் துல்குவைசரா. ஆனால் பெருமானாரை பார்த்த விதம் வித்தியாசம். தொழுதான் தான், நோன்பு பிடிச்சான் தான், ஜகாத்து செஞ்சான், ஹஜ் செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளை பார்த்து நாயகம் சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் எல்லாம் என்ன தொப்பா தொழுதுட்டீங்க என்று நினைக்கின்ற அளவுக்கு இவன் தொழுவான், நோன்பு பிடிப்பான், அமல் இபாதத்துக்கள் செய்வான், ஆனால் எறியப்பட்ட நரகத்தின் நாய் இவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், இப்படி அவுலியாக்களோடு இருக்கின்ற நாம் அவர்களின் குணாகுணத்தை, அவர்களின் அந்த தத்துவங்களை, யதார்த்தத்தை புரிந்து நாமும் குறம் பெற வேண்டும். மீன் மார்க்கெட்ல வேலை செய்த 50 பேரோட எல்லா மீன் கடக்கையும் போய் கூட்டாளித்தனம் பிடிச்சு கொண்டிருந்து கடக்கையிருந்து வெளியே வரக்குள்ள நம்மள்ட்ட கஸ்தூரி மனம் அடிக்கும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். உள்ளெல்லா ஊருக்கு மீன் கடைக்கு எல்லாத்தையும் சுத்தி திரிஞ்சிட்டு வந்து எல்லா மீனையும் வெட்டிட்டு ஏண்ட உடம்புல இருந்து, கையில இருந்து, காலில் இருந்து கஸ்தூரி மனம் வரணும் நினைப்பது உன்னுடைய முட்டாள்தனம். உனக்கு கஸ்தூரி மனம் வேண்டுமா? அத்தர் வியாபாரியோடு சேர்ந்து பாரு, நீயும் மனம் பெறுவாய். உனக்கு துருநாற்றம் வேணுமா? குப்பை கூலங்கள் கொட்டுபவனோடும் அந்த குணாகுணத்தை பெற்றவனோடும் சேர்ந்தால் அந்த வாடை நம்மிடத்திலும் அடிக்கும். அப்படி அவுலியாக்கள் என்பவர்கள் பூக்களை போன்றவர்கள், ரோஜா பூ, மல்லிகை பூ, இப்படி பூக்களை போன்றவர்கள். நாம் வரும் நாராக இருப்பவர்கள். இந்த நாராக இருக்கின்ற நமக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் உலகத்திலே கிடையாது. ஒரு வாழை நார் இருக்குன்னு வைங்க, ஒரு வாழை நார், ஒரு வாழை நார் இருக்குன்னு வைங்க. இந்த வாழை நார நான் கழுத்துல கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட வாரன், தேவட்டகா பள்ளிக்க 10-15 வாழை நார கட்டிட்டு வாரன். நீங்களாம் யோசிப்பீங்க, திடீரென்று மௌலவிக்கு நம்ம கிருகிட்டு போல, நல்லா இருந்தார் இவ்வளவு காலமும் பச்சை வாழை நார் போட்டுக்கிட்டு வாராரு, என்ன நடந்தது தெரியாண்டு யோசிப்போம். அது மனிதர்களின் இயல்பு. எந்த வாழை நார்களும் வாழை நாரை கழுத்திலே ஒருவன் போட்டு வந்தால் அவனை பைத்தியக்காரன் இந்த உலகம் சொல்லும். உண்மையில் சொல்லத்தான் வேண்டும். வாழை நாரை நல்லையாதுல உள்ளவன் போட்டுட்டு வருவானா? நல்லையாதுல உள்ளவன் வாழை நாரை கழுத்துல போட்டுக்கிட்டு வருவானா? இல்ல. அவனை பார்த்து மடையன் என்றுதான் சொல்லுவோம். அந்த வாழை நார், வெறும் வாழை நாரை கழுத்திலே போட்டு வந்தால் மடையன் என்று சொல்லுகின்ற இந்த உலகம், அதே வாழை நாரில் எப்பொழுது மல்லிகை பூக்கள் தொடுக்கப்பட்டு மாலை என்ற வடிவத்தில் அது உருவாக்கப்பட்டு வந்துகிறதோ அதை போட்டு விட்டு வந்தால்
போடப்பட்டவனுக்கு மரியாதை கிடைக்கிறது, அந்த பூவை சுமந்து கொண்ட வாழை நாருக்கும் மரியாதை கிடைக்கிறது. வாழை நாரை கழுத்திலே போட்டு வெறுமனே போட்டு வந்தவனுக்கு பைத்தியக்காரன் என்று சொன்ன உலகம், அந்த வாழை நாரிலே பூக்கள் தொடுக்கப்பட்டு அதை போட்டு விட்டு வருகின்ற நேரத்தில் பூக்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது, போடப்பட்டவனுக்கு மரியாதை கிடைக்கிறது. இது போல வெறும் மனித சமுதாயமாக இருக்கிற நாம் எப்பொழுது அந்த பூக்களான அவுலியாக்களோடு சேருகிறோமோ அப்பொழுது நமக்கு மதிப்பு மரியாதை வரும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபயோகம் அட்டவிதமாக பயன்படுத்திக்க கூடாது என்பதை நான் கூறி, இன்னும் பல விளக்கங்கள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த அவுலியாக்கள் சென்ற வழியிலே நம் அனைவர்களையும் நடாத்தாட்டி வைப்பானாக. யா அல்லாஹ், அவுலியாக்கள் குறிப்பாக ஹாஜா கரீபுன் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முழு சம்மதத்தையும் இந்த இடத்தின் நாயகர் ஷேக் உஸ்மான் வலி நாயகத்தின் முழு சம்மதத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை ஏற்று ஒப்புக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது நம்மவர் அனைவரும் மத்தியில் உரையை நிகழ்த்திய போலில்